பேர் எப்படின்னா திருப்பதியில ஷூட்டிங் ஃபுல்லா அங்க போயிட்டு இருக்கோம். அப்ப வந்து அந்த பேர் எனக்கு கேட்டுட்டே இருக்கும். அந்த பேர் எனக்கு ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு. பிறகு தனுஷாரும் செல்வராகவன் அண்ணனும் வரும்போது கஸ்தூரி ராஜாவோட அப்பா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அவரு ஷம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமா அதை நான் கருதுறேன். ஃபைனலா ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான்ட்டீங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை. நீங்களும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க. கேப்டன் நீங்க பார்க்க ஆபீஸ் வரும்போது உங்களை நான் சந்திச்சேன். உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்க பிரபா ப்ரோ இல்ல இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுங்க. இன்னும் அதனால எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியா கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அந்த கடைசியில அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குலாம் அழுக வந்துருச்சு. ஆனா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட நிக்கிறேன். நான் அரசியல் மேடையில சொன்னதுதான் DMDK 2.0 ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அது ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாப்பீங்க. வெறும் அரசியல் மேடை, இந்த சினிமாலையும் DMDK 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுனா நீ ஷம்மு ஒரு பக்கம் வருவாப்புல, நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும், நம்ம நினைச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும். கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒண்ணு விடாம செய்வோம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி.